அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் மாதிரி தேர்வு 57ல் முக்கியமான ஒரு 30 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தேசிய கடல்சார் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி NIO அப்படிங்கிறது எந்த வருஷம் தொடங்கினாங்க? ஆன்சர் 1966 தொடங்கப்பட்டது தான். ஓகேங்களா, இதில் வந்து ஆப்ஷனில் மாறி இருக்குது. 1966 தொடங்கினாங்க. இதில் 96ன்னு தப்பாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ 1966 ஜனவரி 1 தொடங்கப்பட்டது தான். இது எதுக்காக அப்படின்னா இந்திய பெருங்கடலோட அந்த சிறப்புகளை ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கினாங்க. தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய கடல்சார் நிறுவனத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது? கோவாவில் அமைஞ்சிருக்கு. கோவாவில் இருக்குது. எங்கே இருக்குன்னா கோவாவில் டோனா பவுலா அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. கொச்சி, மும்பை, விசாகப்பட்டினம், ஸோ இந்த இடங்கள்லாம் இதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது, கிளைகள்னு சொல்லப்படுறது அமைஞ்சிருக்கு. கங்கைவாழ் ஓங்கில் இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? கங்கைவாழ் ஓங்கில் அப்படிங்கிறது இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா 2010 அறிவிக்கிறாங்க. அக்டோபர் 5, 2010 கங்கை நதி டால்ஃபினை தேசிய கடல்வாழ் உயிரினமாக அறிவிக்கிறாங்க. இது அந்த நதியோட தூய்மையை உணர்த்துகிற ஒரு குறியீடாக பார்க்கப்படுது. 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது எது? 1000 ஏரிகளின் நிலம் என்று அழைக்கப்படுவது எது? ஃபின்லாந்து தான் அழைக்கப்படுது. ஸோ ஃபின்லாந்தில் கிட்டத்தட்ட 1,87,888 ஏரிகள் இருக்குது. கோலத்தின் கதாநாயகன் என்ற பட்டத்தை பெற்றுள்ளவர் யார்? கோலத்தின் கதாநாயகன் சில்வியா ஏர்ல் அப்படிங்கிறவர் தான். சில்வியா ஏர்ல் அப்படிங்கிறவர் தான் இந்த பட்டத்தை பெற்றிருக்காரு. அதாவது கோலம்னா கோள்கள்னு இருக்குல்ல, அதுதான். ஓகேங்களா, ஹீரோ ஆஃப் த பிளானட், இந்த கோலத்தோட, புவி கோலத்தோட அப்படின்னு வச்சுக்கோங்க. மும்பை ஹை பகுதி எங்கே அமைந்துள்ளது? மும்பை ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா அரபிக்கடலில் அமைஞ்சிருக்கு. ஸோ மும்பை கடற்கரையிலேருந்து ஒரு 176 கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடலில் இது இருக்குது. இந்தியாவோட மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வயல் அப்படின்னா இந்த மும்பை ஹை பகுதியை சொல்லலாம். இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுவது எது? இரட்டை கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுவது பூமியும் வெள்ளியும் தான். பூமியும் வெள்ளியும் தான். ஸோ வெள்ளிக்கோள் வந்து அளவு மற்றும் நிறையில் பூமியோட சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறதால பூமி இரட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க. விடிவெள்ளி அல்லது அந்திவெள்ளி என அழைக்கப்படும் கோள் எது? விடிவெள்ளி, அந்திவெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுற கோள் எதுனா வெள்ளி தான் அந்த பெயர்களில் அழைக்கப்படுது. உயிர்கோளம் என அழைக்கப்படும் கோள் எது? உயிர்கோளம் என அழைக்கப்படும் கோள் பூமி. புவியின் துணைக்கோள் எது? புவியோட துணைக்கோள் நிலா. பூமிக்கு நிலா அப்படிங்கிற ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் தான் இருக்குது. டைட்டன் அப்படின்னா அது சனிக்கு துணைக்கோள். டீமஸ், ஃபோபஸ்லாம் செவ்வாயோட துணைக்கோள்கள். புவியின் துணைக்கோள் அப்படின்னு பார்த்துட்டோம். செந்நிறக்கோள் என அழைக்கப்படுவது எது? செந்நிறக்கோள் என அழைக்கப்படுவது எது? செவ்வாய் தான் செந்நிறக்கோள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக தெரியும். இதுதான் செந்நிறக்கோள்னு சொல்கிறோம். செவ்வாய் செந்நிறமாக தோன்ற காரணம் என்ன? அது செந்நிறமாக தோன்ற காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற இரும்பு ஆக்சைடு தான் காரணம். இரும்பு ஆக்சைடு. ஸோ இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதால அந்த மேற்பரப்பில் அதோட மண் மற்றும் பாறைகள்லாம் துரு பிடிச்சி சிவப்பு நிறத்தில் இருக்குது. செவ்வாய்க்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது? செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் தான் இருக்குது. ஃபோபஸ் மற்றும் டீமஸ் அப்படிங்கிறது தான் 2 சிறிய துணைக்கோள்கள். அது சூரிய குடும்பத்தில் பெரும் கோள் என அழைக்கப்படும் கோள் எது? சூரிய குடும்பத்தில் பெரும் கோள் என அழைக்கப்படும் கோள் எது அப்படின்னா வியாழன். கீழ்கண்டவற்றில் எது வியாழனின் துணைக்கோள்? கீழ்கண்டவற்றில் எது வியாழனின் துணைக்கோள்? ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ அப்படிங்கிறது தான் துணைக்கோள்கள். வளையங்கள் கொண்ட கோள் என அழைக்கப்படுவது எது? வளையங்கள் கொண்ட கோள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சனியை சொல்லலாம். சனிக்கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள்? சனிக்கோளுக்கு எத்தனை துணைக்கோள்கள்னா 62 துணைக்கோள்கள் இருக்குது.
இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது 140க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ரெக்கார்டில் நம்ம புக்கிலலாம் படித்தது 62 தான். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? சனிக்கோளுக்கு மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு சொல்லப்படுறது எதுனா டைட்டன் தான். உருளும் கோள் என அழைக்கப்படுவது எது? உருளும் கோள் என அழைக்கப்படுவது யுரேனஸ். யுரேனஸின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? யுரேனஸோட மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டானியா அப்படிங்கிறது தான் அதோடைய மிகப்பெரிய துணைக்கோள். ஸோ அதுக்கு 27 துணைக்கோள்கள் மொத்தம் இருக்குது. சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் உள்ள கோள் மற்றும் குளிர்ந்த கோள் என அழைக்கப்படுவது எது? நெப்டியூனை சொல்லலாம். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால குளிர்ந்த கோளாக இருக்குது. ஆனால் பலத்த காற்றுகள் வீசும் கோளும் இதுதான். நெப்டியூன் கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? நெப்டியூனோட மிகப்பெரிய துணைக்கோள்னா ட்ரைட்டனை சொல்லலாம். ட்ரைட்டன். ஸோ நெப்டியூனுக்கு 14 துணைக்கோள்கள் இருக்குது. புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களால் ஆன மெல்லிய அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படும்? புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களால் ஆன மெல்லிய அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா வளிமண்டலம் அப்படின்னு அழைக்கப்படும். வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயுக்கோளம். கீழ்கண்டவற்றுள் தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு என்ன? தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு பசால்ட் அப்படிங்கிறது தான். கீழ்கண்டவற்றில் உருமாறிய பாறைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றில் உருமாறிய பாறைக்கு எடுத்துக்காட்டுனா வைரம். கீழ்கண்டவற்றுள் படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றுள் படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு ஜிப்சத்தை சொல்லலாம். புவி அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி என்ன? புவி அதிர்வுகளை பதிவு செய்கிற கருவினா நில அதிர்வுமானி. கீழ்கண்டவற்றுள் செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றுள் செயல்படும் எரிமலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? செயின்ட் ஹெலன் எரிமலை. செயின்ட் ஹெலன் எரிமலை. ஸோ அடிக்கடி இது வெடிச்சுக்கிட்டே இருக்கிறதால தான் இதை வந்து செயல்படும் எரிமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மவுனா லோவா அப்படிங்கிற ஒரு எரிமலையும் இருக்குது. கீழ்கண்டவற்றில் உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றில் உறங்கும் எரிமலை பிஜு எரிமலைன்னு சொல்லலாம். பிஜு எரிமலை. ஸோ நீண்ட காலமாக வெடிக்காமல் ஆனால் எப்போது வேணாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதால இதை உறங்கும் எரிமலைன்னு சொல்லுவாங்க. இந்த பியூஜி மலை அப்படிங்கிறது ஜப்பானில் இருக்குது. கீழ்கண்டவற்றில் தனிந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? தனிந்த எரிமலை. ஸோ கிளிமாஞ்சாரோ எரிமலையே சொல்லலாம். ஸோ கடந்த காலங்களில் வெடித்து இனிமேல் வெடிப்பதற்கான அறிகுறியே இல்லாத எரிமலைகளை தனிந்த எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆப்பிரிக்காவில் இருக்கிறது இந்த கிளிமாஞ்சாரோ எரிமலை அப்படிங்கிறது. ஸோ இதோட இந்த 30 வினாக்கள் முடிஞ்சிருச்சு மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.